بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி. அதாவது குர்ஆனை பாதுகாக்க அல்லாஹ் வந்து ஏன் ஹதீஸை பாதுகாக்கல? ஏன்னா எல்லா அமைப்புகளும் வந்து ஆளுக்கு ஒரு ஹதீஸை சொல்லிட்டு இது ஹதீஸ் சொல்றாங்க. ஏன் ஹதீஸ் அல்லாஹ் பாதுகாக்கல அப்படின்னு. சரி, இந்த சகோதரர் முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆனை அல்லாஹ் வந்து பாதுகாத்திருக்கிறான், ஹதீஸுகள் ஏன் பாதுகாக்கப்படல? இதுதான் அவருடைய கேள்வி. இது நல்ல அழகான கேள்வி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இது தெளிவடைய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே இதுதான் குர்ஆனு என்று நிர்ணயிக்கப்பட்டு, குர்ஆன் அல்லாத எந்த ஒரு வார்த்தையும் அதில் சேராமலும், குர்ஆனில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் விடுபடாமலும் அது பாதுகாக்கப்பட்டு விட்டது. இதை குர்ஆனும் அப்படி சொல்லுகிறது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாம தான் இந்த அறிவுரையை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று குர்ஆனிலேயே இறைவன் உறுதிமொழி கொடுத்ததற்கு ஏற்ப குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் குர்ஆனுக்கு விளக்கமாக உள்ளதுதான் ஹதீஸு. ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அது பாதுகாக்கப்படலை என்பதுதான் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டால் சில ஹதீஸுகள் வந்து இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமலேயே அவங்க சொன்னதாக பரப்புன ஹதீஸுகள் இருக்கிறது. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா சொல்லி இருக்க மாட்டார்களா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, இது பலவீனமான ஹதீஸ்னு சொல்லுவோம். பலவீனமான ஹதீஸுகளும் இருக்கின்றன. நம்பகமான ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் இருக்கின்றன. அப்ப ஹதீஸுகள்ல சரியான ஹதீஸுகள்னு கொஞ்சம் இருக்கிறது, பலவீனமான ஹதீஸுகள் இருக்கிறது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இருக்கிறது. ஒருத்தர் சரியானது சொல்லக்கூடியவர் வந்து இன்னொருத்தரால் பலவீனமானது என்று சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஹதீஸ் வந்து பாதுகாக்கப்படல என்று கருத்து வருகிறது. அப்ப அல்லாஹ் இதையும் தானே பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி நமக்கு வணக்க வழிபாட்டுக்கு அவசியமாக இருக்கிறதோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விளக்கமும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது ஏன் பாதுகாக்கப்படல? இதுதான் அந்த கேள்வியுடைய விரிவாக்கம். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுங்கிறது ஒரு வகை, ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கிறது. அது குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட அந்த முறையிலிருந்து மாறுபட்ட வகையில் ஹதீஸ் பாதுகாக்கப்படுகிறது. ஹதீஸ் பாதுகாக்கப்படலை என்று நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு நம்ம வாழுகிற காலத்தில் நமக்கு ஒரு 50 வருஷம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காந்தியுடைய பெயரால இன்னைக்கு யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் சொல்ல முடியும். அண்ணாதுரைன்னு ஒருத்தர் நம்ம நாட்டில் இருந்தார், தமிழ்நாட்டில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அவர் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று மேடைகளை போட்டு என்ன செய்யலாம், அவர் பெயரில் வந்து எதை வேண்டாலும் சொல்ல முடியும். இப்படி வாழ்ந்து மறைந்த யாருடைய பெயரில் வேண்டுமானாலும் அவங்களுடைய சொற்களை பற்றி, அவங்களுடைய செயல்களை பற்றி, அவங்களுடைய போதனைகளை பற்றி எதை வேண்டுமானாலும் சொல்ல முடியும் என்கிற நிலைமை இன்றைக்கு எல்லாம் ரெக்கார்டு செய்யப்பட்ட காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்னா அந்த காலத்தில் எழுதியிருப்பார். அப்ப எழுத்து நடைமுறைக்கு வந்த காலத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா எதை எல்லாமே எழுத்து வடிவத்தில் ஆக்கப்படாத ஒரு 200 வருடத்திற்கு முன்னாடி ஒரு 500 வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்தவராக இருந்தால் அவர் சொன்னதை பற்றி யார் வேண்டாலும் எதை வேண்டாலும் விட்டு அடிக்கலாம். இப்படி சொல்லப்படுமையானால் அது அவர் சொன்னாரா இல்லையா என்று அதை உறுதிப்படுத்தக்கூடிய என்னமாவது ஒரு அம்சம் இருக்குமானா இருக்காது. ஒருவர் சொன்னார் என்று நம்ம எதை வேண்டாலும் சொல்ல முடியும். அப்படி ஒரு 4 பேர்கிட்ட பரவி போச்சுன்னு வைங்களேன், அது நமக்கே திருப்பி வரும். நம்ம தான் அதை நம்மளே பரப்பி விட்டோம்னு வைங்க, கடைசியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கே அந்த செய்தி என்ன செய்யும், புது செய்தி மாதிரி வந்து சேரும்.
அப்ப யாருடைய பெயரில் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற வகையில் பார்த்தால் இன்றைக்கு நவீன காலத்தில் கூட சொல்ல முடியும். அப்ப 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அனைத்துமே எழுத்து வடிவத்தில் ஆக்கப்படாதவர்கள் என்று சொன்னா அவங்க பேர்ல எதை வேண்டாலும் இட்டு கட்டுறது ரொம்ப லேசானது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அதையும் பாதுகாக்கிறான். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால ஒருத்தங்க இட்டு கட்டினாங்கன்னு சொன்னா அது இட்டு கட்டப்பட்ட செய்தி தான் என்று நம்ம கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறானே, அதே பாதுகாக்கிறது தானே. இப்ப இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இது இந்த குர்ஆனுக்கு இது மாத்தமா இருக்குது, நம்ம எப்ப தள்ளுபடி பண்ணிடுறோமோ அதுல இருந்து என்ன விளங்குகிறது? அல்லாஹ் அதுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாதிரி வேற யாருடைய சொல்லையும் இப்படி தள்ளிட முடியாது. ஏன்னா சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வரலாறு கிடையாது. குர்ஆன் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை, அவங்களுடைய செயல்களை, அவங்களுடைய அங்கீகாரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கிறாங்களே, இந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதருடைய சொல் பற்றி ஆய்வு செய்வதற்காக அந்த மனிதர் சொன்னாரா இல்லையா என்பதை உரசி பார்த்து கண்டுபிடிப்பதற்காக ஒரு 5 லட்சம் பேருடைய வரலாறு இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. புகாரி இமாமுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது என்று சொன்னால் அவருக்கும் அவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடையில ஒரு 7 பேர் 6 பேர் இருப்பாங்க. அவர்கிட்ட சொல்லி வரும். ஒரு ஹதீஸுக்கு 6 பேரை 10 பேர்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கும் பொழுது பல லட்சக்கணக்கான பேர்கள் அதுல இடம் பெறுகிறார்கள். அப்படி இடம்பெறக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க யார், அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன, அவங்களுடைய நினைவாற்றல் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொற்களை குர்ஆன் மாதிரி பாதுகாத்திருந்தால் குர்ஆனும் ஹதீஸும் ரெண்டு ஒன்னாகி போயிடும். ஒன்னாவும் ஆயிடக்கூடாது. குர்ஆனுக்கு கொடுக்குற அந்த அந்தஸ்து அதுக்கு வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களும் பாதுகாக்கப்படணும் என்பதற்காகத்தான் இந்த அவங்களோட வாழ்க்கையோட தொடர்புடைய அவங்க செய்தி யார் நேர கேட்டார்களோ சஹாபாக்கள், அவங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கிறது. அந்த சஹாபாக்களுடைய சொற்களை அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்கக்கூடிய தாபியின்களாக இருந்தால் அந்த தாபியின்களுக்கு வரலாறு இருக்கிறது. தாபியின்கள்ல யாரு ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அந்த தாபியின்கள் தபோ தாபியின்களுக்கு அறிவித்தார்களே ஆனால் அவங்களுக்கு வரலாறு இருக்கிறது. அவங்களிடமிருந்து அடுத்து கேட்கக்கூடிய தலைமுறைக்கு வரலாறு இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கிறது? வரலாறு இருக்கிறது. அப்ப இந்த 5 லட்சம் பேருடைய வரலாறை பாதுகாத்து அவர்களை எடை போட்டு பார்த்து இந்த ஹதீஸ் சரியானது இல்ல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒருத்தர் சொல்றாரு. ஆனா அவர் ஒரு மரகலண்டவரா இருந்தாரு அப்படின்னு ஒரு ஆதாரம் கிடைச்சுன்னு வைங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை சொல்லக்கூடியவர் ஒரு மனநோயாளியா இருந்திருக்காரு, மனநோயாளியா இருக்கிறவர் இதை சொல்ற காரணத்தினால இதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சந்தேகத்துக்கிடமான விற்று என்பதும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா இருக்கிறதுனால குர்ஆன்ல உள்ள ஒரு போதனையா இருக்கிற காரணத்தினால அந்த குர்ஆன் அளவுகளை கொண்டு நம்ம தள்ளுபடி பண்ணிடுறோம். அப்ப நம்ம தள்ளுபடி எப்ப பண்ணி விட்டோமோ அப்ப பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனோடு எதையும் கலந்து விட முடியாத அளவில் இருக்கிறது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதனோடு சில விஷயங்களை கலந்தாலும் கலந்ததை பொறுக்கி போட்டு விடலாம். எப்படி கலந்துடாது? பாலோடு தண்ணி கலந்த மாதிரி ஹதீஸுகள்ல பொய் கலக்க முடியாது. அரிசியோட கல்லு கலக்கிற மாதிரி தான் கலக்க முடியும். கல்லத்துக்கு தனியா போட்டு அரிசி மிச்சமா போயிடும். அப்ப தனித்தனியா மிக்ஸ் ஆகி 2.5 கலந்து போற அளவுக்கு ஹதீஸுகளை வைக்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? அந்த ஹதீஸுகள் அரிசி என்று நீங்கள் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அதுல கலக்கக்கூடிய கல் மாதிரி உள்ளதுதான் என்னது? கலப்படமான பொய்யான செய்திகள். அப்ப ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல நல்ல கண்ணு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா நல்ல பிரைட்ல வச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா இது அரிசி, இது கல்லு, இது உண்ணத்தக்கது, இது தகாதது என்று எடுத்து போட்டுருவோம். இப்ப எப்ப எடுத்து போட்டுறோமோ அப்ப பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? கலந்து இருக்கிறது. குர்ஆன் வெறும் அரிசியாக இருக்கிறது. ஹதீஸ் என்பது அரிசியோடு கலந்த தனித்து தெரியக்கூடிய கற்கள் கலந்ததாக இருக்கிறது. இப்படி கலந்து இருந்தாலும் அதை நமக்கு லேசா வேலை வைக்காம அல்லாத காப்பாத்திட்டான். இது மனித முயற்சியின் மூலமாக காப்பாற்றுறதுக்கான வாசலை அல்லாஹ் திறந்து விட்டுருக்கிறான்.
இப்படி ஒரு அறிஞர் மேல, ஒரு அண்ணாதுரை மேல, ஒரு நெடுஞ்செழியன் மேல, ஒரு காமராஜர் மேல, ஒரு பக்தவச்சலம் மேல, ஒரு நேரு மேல, அண்ணா மேல ஒரு செய்தி ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, அதுல சஹீஹ் லைஃப்னு ஏதாவது இருக்குதா? இது பலவீனமானு சொல்ல முடியுமா? நேரு சொன்ன அப்படியே சொன்னாரோ அப்படின்னு போயிடும். ஏன்? ஒருத்தர் சொன்னாருங்கிறத உறுதிப்படுத்துவதற்குரிய எந்த ஒரு சிந்தனையும் மனுஷனுக்கு வரவே இல்லை இந்த நவீன காலத்துல. அண்ணா எழுதுனா அண்ணா எழுத்தாளர் தானப்பா, ஏதாவது புஸ்தகத்தில் எழுதியிருப்பார்ல, எடுத்து காட்டு என்று கேட்கிற அளவுக்கெல்லாம் என்ன இல்லை, யாருமே சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. யார் எதை வேணாலும் சொல்லி விட்டு அடிக்கலான்ற அளவுக்கு இருக்கிறது. அப்ப 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த ஒருத்தருடைய செய்தியை காப்பாற்றுவதற்காக அந்த மக்களுக்கு அதிகமான நினைவாற்றலை கொடுத்து 5 லட்சம் பேருடைய வரலாறை பாதுகாத்து அந்த வரலாறுல இடம்பெற்ற ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் அலசி ஆராயப்பட்டு அதன் மூலமாக சரியான ஹதீஸ், தவறான ஹதீஸ் என்று அதை பிரித்தறிகிறோம். பொய்யர் இடம்பெற்றிருந்தா இட்டுக்கட்ட ஹதீஸுங்கிறோம். நினைவாற்றல் கம்மியா உள்ளவரா இருந்தார் அது பலவீனமான செய்திங்கிறோம். சொல்லி அந்த இட்டுக்கட்டப்பட்டதையும் பலவீனமானதையும் தூக்கி எடுத்து போட்டோம்னு சொன்னா அப்ப என்னவாயிரும், சுத்தமான ஹதீஸ் தனியா கிடைத்து விடும். பாதுகாக்கப்பட்டதா இல்லையா? இப்ப நம்ம அமல் செய்வதற்கு சரியான ஹதீஸை கண்டுபிடிக்க முடியுமாக இருந்தால் அப்ப நீங்க என்ன விளங்கிக்கிறன்னு, அதுவும் பாதுகாக்கப்பட்டுதான் இருக்கிறது. இந்த பாதுகாப்பு நமக்கு போதுமானது. ஏன் இதெல்லாம் எல்லாம் செய்யறான்னு கேட்டா அப்பதான் மனிதர்கள் ஆய்வு பண்ணுவாங்க. ரொம்ப வாழைப்பழத்தை உரிச்சு வாயில திணிக்க முடியாது, அது உரிச்சு சாப்பிட்ற வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா நீங்க மனிதர்கள் முயற்சி பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிங்க. குர்ஆன்ல அதுக்கான வாசல் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது? ஒலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு திட்டவட்டமான ஞானம் இல்லாட்டி பின்பற்றாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் நீ பின்பற்றுமே தவிர சொல்லி இருப்பார்களா சொல்லி இருக்க மாட்டார்களா என்று சந்தேகம் வருமையானால் சந்தேகத்திற்கு இடமானது நீ விட்டுவிடு என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற கட்டளை உதவுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் பையனும், ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடத்துல கொண்டு வருவானேயானால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் ஆளை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, இட போட்டு விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் இந்த ஹதீஸ் விதியில பொருத்தி பார்த்து அவங்க விசாரித்து அறிந்து நல்லது கெட்டது என்று அன்னைக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு தள்ளுபடி பண்ண முடியும் என்று இருக்கிறதுனால ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, அது ஒரு வகையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்கள் அதாவது மனித முயற்சி, மனித உழைப்புக்கு தேவையில்லாத வகையில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் மனித முயற்சி செய்தால் களை எடுத்து விட முடியும், நல்லதை மட்டும் பிரிக்க முடியும் என்ற வகையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுவும் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். பாதுகாப்புக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படல. கொஞ்சம் அப்பதான் மூளை ஷார்ப்பாகும். சும்மா வெறும் சரியான சார்ந்த இந்த மாதிரி ஆய்வுகளும் வரவா செய்யும். ஆய்வுகள் வருவதற்கு, சிந்தனைகள் கூறாவதற்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், நல்லா நாடி இருப்பான். அவன் ஏதோ ஒரு ஹிக்மத்துக்கு அதை செஞ்சிருப்பான். ஆனா கண்டிப்பா பாதுகாக்கப்பட்டிருக்கு. பொய்யான செய்தி என்னை கூட உட்கார்ந்து என்ன செய்யறோம், நமக்கு களை எடுக்க முடிகிறது. அதான் அதுல ஒரு விஷயம். அல்லாஹ்